வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஹெல்த்தியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு கோன் சமோசா செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாட்டே பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கோன் சமோசாக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் சூடு ஆறி எடுத்துக்கணும். நம்ம கோன் சமோசாவுக்கு நான் இப்போ ஷீட் ரெடி பண்ண போகிறேன். ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா சமோசா சீட்ஸ்னு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அதையே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாகவும் பண்ணலாம், மைதா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் இப்போ ஹெல்த்தி வெர்ஷனுக்காக வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி சமோசா சீட்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணாலும் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வீட் ஃப்ளாரை யூஸ் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி எப்படி சமோசா சீட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சமோசா கோன் சமோசாக்கு சீட்ஸ் ரெடியாக இருக்குது. கோன் சமோசா செய்யறதுக்கு ஷேப் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, மைதா பேஸ்ட் எடுத்துகிட்டு அதில் இந்த சென்டர்லேருந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதை எடுத்து சென்டரில் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த சென்டரில் எடுத்து இப்படி ஒட்டிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இப்படி இது பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படியே ஃபோல்டு பண்ணிட்டு வரணும். நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கனால கொஞ்சம் அந்த ஃபோல்டிங்கில் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம மைதாவில் ஷீட் ரெடி பண்ணும்போது இன்னும் ரொம்ப நமக்கு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், கோன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கோட் ரெடி பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கும் இல்லைங்களா, இதுக்கும் அதே மாதிரி நம்ம பேஸ்ட் போட்டு நம்ம ஒட்டிடணும். நல்லா ஒட்டிக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், என்னோட ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இதை நான் இப்போ ஸ்பூனில் எடுத்து உள்ளே வைக்கிறேன். உள்ளே நல்லா நம்ம தள்ளி விடணும். இப்போ நம்ம இந்த கோன் நம்ம ஃபோல்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம கொஞ்சம் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லா நம்ம இந்த பேஸ்ட் ஒட்டிட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டையும் நம்ம நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டா நம்மளோட கோன் ரெடி ஆயிரும். பாருங்கள். ஸோ அதே மாதிரி கீழேயும் நல்ல ஓட்டை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ கோன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ நம்ம ஷீட் போட்டிருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஷீட் நம்ம பண்ணிவிட்டு ஸோ இதை நான் இப்போ செகண்ட் மெத்தடில் கோன் நான் காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம ஷீட் எடுத்துகிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இதை மைதா பேஸ்ட் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைதா பேஸ்ட் போட்டுட்டு சென்டரில் கூட நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம், நல்லா ஒட்டணுங்கிறதுக்காக. ஸோ இதை கரெக்டாக இந்த சென்டரில் நல்லா நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒட்டணும். எல்லாத்தையும் ஒட்டிடக்கூடாது, இந்த இதை மட்டும்தான். அதே மாதிரி இந்த பார்ட் எடுத்து இந்த மாதிரி ஒட்டணும். நல்லா நமக்கு கோன் ஷேப் வர்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மால் கோன் கிடைக்கும்.
நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன கோனில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மைதா பேஸ்ட் வச்சு நம்ம அந்த கோன் ஷேப் வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இதே இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக வந்து இந்த நேரம் நம்ம மைதா பேஸ்ட் வச்சு இதை வந்து ஒட்டிடணும். இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கோன் சமோசாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து அதில் ஒரு பார்ட் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து நான் ஓவனில் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து நமக்கு ஆயில் வேண்டாம், இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓவன் ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டருக்கு வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கோன் சமோசாஸ் எல்லாம் வச்சு ஒரு எக் எடுத்து அதை பீட் பண்ணி அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக் வாஷ் பண்ணணும். ஸோ லைட்டாக நம்ம வந்து எக் வாஷ் கொடுத்துக்கணும். இப்போ நான் இதை வந்து ஓவனில் 220 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து என்னோடய ஓவனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வைக்க போகிறேன். இப்போது நான் ஆயிலில் நான் ஃப்ரை பண்ணுறேன் இல்லைங்களா, அதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சின்ன வேரியேஷன்ஸ் கொடுக்குறேன். நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸோ இல்லை அப்படின்னா ஓட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஓட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த கோன் சமோசாவை நான் வந்து எக்கில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டிப் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா டிப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எக்கில் வந்து நான் கோட் பண்ணிவிட்டு இந்த ஓட்ஸ் வந்து மேலே வந்து நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி நம்ம பண்ணணும். எல்லா சைடும் வரணும். பாருங்க, நான் ஓட்ஸை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி என்னோட எல்லா சமோசாஸ்க்கும் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட்டாக இருக்குது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஓட்ஸ் டிப் பண்ண அந்த கோன் சமோசாஸ் நான் இதில் போடுறேன். கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ பாருங்கள், சமோசாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் கலர் வர முடிய நம்ம என்ன பண்ணலாம்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கோன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண சமோசாஸ், இது வந்து ஓவனில் பேக் பண்ண கோன் சமோசாஸ். இப்போ நீங்கள் வீட்டில் இது 2 மெத்தடையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.